இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏசாயா 41:15. தேவன் நமக்கு அருளும் வல்லமை. இந்த வசனம் விவசாயத்துக்கு மற்றும் மலைகளை தகர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் இன்றைய நவீன கனரக இயந்திரங்களை விவரிப்பது போல் எழுதப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்க கூடும் என்ற உணர்வையும் நமக்கு தருகின்றது. ஆனால் இது தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய வல்லமையை பற்றி குறிப்பிடுகிறது. தேவன் மனிதர்களை நம்மை போல மாற்றுவதற்கான சில நெறிமுறைகள். 1. தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தாங்குகிறார். எரேமியா 3:5. 2. தம்முடைய தூதர்களை கொண்டு காக்கிறார். சங்கீதம் 91:11-12. 3. மனிதர்களோடு வாழ்ந்து அவர்களை காக்கிறார். யோவான் 14:23. 4. தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நமக்கு மகிமையையும் வல்லமையையும் பலத்தையும் அதிகாரத்தையும் தருகிறார். யோவான் 14:12. எனவே நாம் அவரை விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவோமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12.